இந்த பகுதிக்கு நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கோ, கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மாடுகள்லாம் நிற்கிது. எண்ண முடியலை, கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மாடுகள் இந்த பகுதியில் நிற்கிது. இந்த கல்லறை கொண்டு தான் பயப்படுவோம். மற்றபடி இவையெல்லாம் எங்களுக்கு நட்டம் பெறுது, இது வந்து கவலைப்படவே இல்லை. மேய்ச்சலே இருக்காது, மாடுகள் சாகும். இப்போ ஒரு 15 ரூபா மாட்டுக்கிட்ட செத்துட்டு எல்லாத்தையும் பார்க்க நிற்கிற யானை அப்படி ஆண்ட்ராக்கெல்லாம் வந்து பிடிங்கலாம். 150, 200 மாடுகளை தான் பார்த்துருப்போம். இது வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பட்டி. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மாடுகள் நிற்கிற மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பட்டி. அவங்களால அப்படியே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அவங்க நுர்ற நிற்கிற அப்படியே. அந்த மாடுகள்லாம் இந்த காட்டுல நிற்கிற மாடுகள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல நிற்க நினைக்கிறேன். 3000 மாட்டுக்கிட்ட என்னத்துக்கு கொண்டு போறதுன்னா மாடு வைக்கலாம். ஆத்துக்கா முதல்ல வாங்கினா அப்படியே முழுசோட கொண்டு போவோம். அப்ப ஆக போனா தானே 12 அடி நீளத்துல இருக்கு முதலையோ. அதே மாடு பிடிச்சிருக்கோ, மாட்டை பிடிச்சி தள்ளிட்டு. வணக்கம் ரோவலே, நான் உங்கள் சீலன், இது SP சீலம் விலாக்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பட்டியாக தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் நிறைய மாட்டுப்பட்டியை பார்த்துருப்போம். 150, 200 மாடுகளை தான் பார்த்துருப்போம். இது வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பட்டி. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மாடுகள் நிற்கிற மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பட்டி. அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பூநகரியிலேருந்து பரந்தன் போகிற வீதி. அந்த வீதியில் முக்கொம்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த வயல்வெளியில் பாருங்கோ, பின்னுக்கு நிறைய மாடுகள் நிற்கிது பாருங்கோ. உங்களுக்கு இதை பார்க்கும்பொழுது எண்ணிக்கை தெரியாது, ஆனால் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மாடுகள் நிற்கிது. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பெரிய பட்டியை பார்த்ததே இல்லை. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நிறைய மாடுகள் நிற்கிது. இப்போ நாங்கள் போகிறோம், அந்த மாடுகள் நிற்கிறதுக்கு போய் அந்த மாடு மேய்க்கிற அந்த ஆக்களை சந்திச்சு இந்த மாடு வளர்ப்பு பற்றிய விஷயங்களை கேட்டு அறிய போகிறோம். நீங்களும் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கறது மூலமாக இந்த மாட்டுப்பட்டி பற்றிய விஷயங்களை அறிய முடியும். இது வரைக்கும் SP சீலம் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க உறவுகளே. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் என்ன பேர்? எனக்கு சுகந்தன். சுகந்தன். எந்த இடம்? பெரிய வரந்தன். இதே இடம் தான். ஆமாடா, இவரை வந்து பெரிய வரந்தன். பெரிய வரந்தன். என்ன மாதிரி இப்போதே நாட்டு நிலைமைக்கு இந்த தொழில் என்ன உங்களுக்கு இருக்குது? இப்போ ஒவ்வொரு தொழிலும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட என்ன மாதிரி இருக்குது? இதில் மாட்டு வந்து மாறியில கஷ்டம், சரியான கஷ்டம். மாடு காட்டில் வச்சிருக்கல, நம்ம மாடு நிற்கி. அப்போ இவ்வளோ மாட்டுக்கும் 2 பேர் போட்டு பார்க்கணும். என்ன இனம் இந்த இடம் மாறலாம்? இது வந்து நாட்டு மாடு தான். நாட்டு மாடு தான். எல்லாமே ஒரே இனம் தாங்களா? ஒரே இனம் தான். கூட நிற்கி தான் கேட்குறேன், எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரே நாட்டு மாடு தான். நீங்கள் எத்தனை வயசுலேருந்து ஆரம்பிச்சது? இது வந்து இப்போ நான் ஒரு 14 வயதுலேருந்து இந்த மாட்டோட தெரியும். 15 வயசு. இது கஷ்டம்னு சொன்னால் இது மாறி இதில் கொஞ்சம் சரியான கஷ்டம். மற்றது இடப்போம் வந்தால் காட்டுக்காம வச்சிருக்கோம். காட்டுக்கு காரணம் சொல்லி அங்கே எந்த பகுதி இல்லை? இந்த பக்கத்துக்கு பின்பக்கம் காடு. காடு அங்கே கொண்டு வரீங்க? அங்கே கொண்டு போகிறது காலவத்தில் சரியான கஷ்டம். என்னென்னா காலவத்தில் நியாயமான மாடு வரும் காட்டில். மேய்ச்சலே இருக்காது, மாடுகள் சாகும். இப்போ ஒரு 15 ரூபா மாட்டுக்கிட்ட செத்துட்டு. என்ன காரணம் தான் செத்தது? மேய்ச்சல் இல்லை. மேய்ச்சல் இல்லை, காட்டில் மேய்ச்சல் இருக்காது. கன மாடு வந்தால் வெட்டியாக தான் இருக்கும். இப்போ கனமாடுன்னு சொல்லியிருக்க வந்தேன்னா உங்களுக்கு போய் நிறைய பேருக்கு இருக்காங்க. கன வேட்ட மாடு வரும், கிண்ணச்சி மாடு, குமரவரத்து மாடு, இப்படி எல்லா இடத்துல மாடும் வரும். காட்டுக்கு இடம் இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து 15 மாடு கூட செத்தது. அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருமே? எல்லாருக்கும் செத்தது, எல்லா பட்டிக்காரருக்கும் செத்தது. மழை மழை பெய்தா மாடு மேயும். அப்போ எல்லாம் 10 வழியே இது வழியே நிற்குங்க. சின்ன கிடாரி கண்டுகள் எல்லாம் செத்துரும், அப்படி கண்டுகள் எல்லாம் சாகும். இப்போ நீங்கள் வந்து வீடுகளில் வந்து பட்டியாக வச்சு செய்ய வளர்க்குறது? வீடுகளில் வச்சிருக்க இடம் இல்லை. இடம் இல்லை.
இதெல்லாம் வச்சு வீடுகளில் வச்சிருக்கல அது சில பேருக்கு கூட இருக்கு என்ன சில ஆட்கள் வச்சிருப்பாங்களா அது வந்து கேப்ப மாடு எல்லாமே ஊர் மாடுல வச்சிருப்பாங்க இதெல்லாம் வச்சு சமாளிக்கலாம் என்ன இப்ப பொதுவா வந்து இஞ்சால் பகுதி இப்ப வன்னி பகுதியில் என்னென்ன மாடுகள் வந்து வளர்க்குறது கூட இந்த வன்னி பகுதியில வந்து கூட வந்து ஊர் மாடு நாட்டு மாடு தான் நிக்குது இந்த கட்டி பராமரிக்கிற வந்து தான் இந்த கேப்ப மாடுகள் அதில் வச்சு 1-2 மாடு வச்சிருக்கு. இப்போ சில பேரை பார்க்க போனால் வந்தோம்னா ஒரு இடத்துல ஒரு வீடு மாதிரி இடத்துல வந்து பொட்டி மாதிரி இப்போ வேலி அடைச்சி போட்டு அதுக்குள்ள வச்சு பராமரிப்பாங்க. அதுதான் அந்த கேப்ப மாடுன்னு சொல்றேன். அதை 4 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் பால் வளர்க்குற மாடு எல்லாம் இருக்கு. இந்த மாடு நாங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் பால் வளர்க்குற மாடு எல்லாம் இது வந்து நாங்கள் வந்து எல்லா சாப்பாடும் போடத்தையே இல்லை. அதுக்கு வந்து கழிச்சிய சாப்பாடுலேருந்து முழுக்க அவைக்கு சிலவு வச்சாதான் எங்களுக்கு வருமானம் தரும். இவைக்கு சிலவண்டு இல்லை. சிலவு என்ன மேய்ச்சல் மட்டும்தான். மேய்ச்சல் மட்டும். அப்போ நீங்கள் வந்து இப்போ சாப்பாடு கூட என்ன மாதிரி இப்போ மேய்ச்சல் தர வேறு சாப்பாடு போடுறோம் இல்லையோ? நாங்கள் வேறு சாப்பாடு போடுறோம். இந்த மேய்ச்சல்லாம் நாய்க்கு காண முடியுங்க. இந்த மேய்ச்சல் வேறு 6 மத்தியாலம் மேய்ஞ்சா ஒரு மாட்டுக்கு நல்ல மேய்ச்சல். நல்ல மேய்ச்சலில் விட்டால் 4 மத்தியாலம் காணும். 6 மத்தியாலம் மேய்ச்சல் உரைய வேண்டும் சொன்னால் 6 மத்தியாலம் பின்னேரம் 6 மணி மட்டும் மேய். நீங்கள் இந்த மாடோட வந்து வச்சு கட்டி வச்சு பராமரிக்கலாமல் தொடர்ச்சியாக அப்படியே தான் மேய்க்கிறது. வருஷம் ஃபுல்லாக அப்படியே மேய்ப்பீங்க என்ன? ஒவ்வொரு எல்லா காலையிலைக்கும் இப்படியா நீங்கள் இருப்பீங்க என்ன? பயங்கர சவாலாக தான் இருக்குங்க என்ன? பெரிய வேலைப்பாடு தான். வருமானம் இருக்கு ஆனால் கஷ்டப்படணும். சரியான கஷ்டம் என்ன? காலம் ஃபுல்லாக அப்படியே கொண்டு இருந்தால் நீங்கள் மேய்க்கிறீங்கன்னு சொல்லியிருக்க. இப்போ என்ன மாதிரி இப்போ மாடல் தவறப்பட்டு போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. மாடல் தவறப்படுறேன்னு சொன்னால் அது எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தெரியும். மாடு எந்தெந்த மாட்டோட எந்த மாடு நிற்கும்னு தெரியும். அந்த ஒரு மாடு இல்லாட்டி சொல்லலாம் இந்த மாடு இல்லை இவ்வளோ மாடு இல்லை அப்படி ஒரு குறிப்பிட்ட இது தெரியும். இப்போ இப்போ கல்லர் பிரச்சனை பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கல்லரும் இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கு. இதில் வந்து கல்லர் வந்து பட்டிக்கு எங்களை நாங்கள் அடைக்கிற இடத்துல இறங்கினா படிக்கிட்டு இருங்க பிரிச்சிருங்க பட்டி ஓடிடுங்க முடியாது. வேற யாக்கல கண்டா ஓடிடுங்க என்ன வித்தியாசமான சரி நானும் ஒரு இடத்துல பொதுவா இப்ப கிட்ட வீடியோ எடுக்க போய்க்கே ஓடுறது என்ன பட்டிக்கு ரங்குறாங்கள அது வைக்க வாடகை வேற யாக்கல வாடகைன்னா பாஞ்சிருங்க பட்டியை பிடிச்சுன்னு போயிடும். இப்போ நீங்கள் இரவுல என்ன செய்வீங்களா அப்படின்னு சொன்னா? இரவுல மேப்பில்லை கொண்ட நேரம் 5 மணிக்கு 5:30க்கெல்லாம் பட்டிக்கு போயிருக்கு. பட்டியில அடைச்சிட்டு வருவாங்க. பால் எடுக்கிறேன்னு சொன்னா கண்டையில சின்ன பட்டி இருக்கு. பின்னேரம் எடுத்து ஒரு நேரம் தான் காலமே எத்தனை மணி எடுப்பீங்க? 8 மணிக்கு எடுப்போம். 8 மணிக்கு. அப்புறம் வெளியே கொண்டு வர்றது ஒரு 9:30-10 மணிக்கு வெளியில எடுப்போம். இப்போ நாங்கள் வெள்ளாண்மை எல்லாம் இல்லைன்னு சொன்னா 8 மணிக்கு பால் எடுத்துட்டு அப்படியே திறந்து விட்டு பயப்படுத்தவில்லை என்ன வேலைக்குள்ள போய் கிடைச்சா சொன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் கிடைச்சாங்க. வயலுக்கு போய் கிடைச்சா அப்படியும் நட்டம் கொடுக்கத்தான் நடந்திருக்கு. அப்படி எப்ப நடக்கிறேன் சில பேர் நடந்தவங்க சொல்றவங்க நடக்கிறேன். நாங்கள் அந்த அளவுக்கு விட மாட்டோம், நடக்க மாட்டோம். பக்கத்துல வயல் கிடந்தாலும் பக்கத்துல விட மேய்ப்போம், ஒரு அடிக்க விட மாட்டோம். இப்போ எல்லா இடத்துக்கும் போகுது என்ன காடு எல்லா இடத்துக்கும் போகுது, தண்ணிக்கு எல்லா இடத்துக்கும் போகுது. இது நோயில் என்ன மாதிரி வாடுறது? இது வந்து நோய் வாருன்னு சொன்னா எங்களை இந்த மாடல் வந்து உப்புத்தரையை கணிக்கிற மாடு பெருசா நோய் வராது. வாய் வந்தா அந்த வாய் நோய் ஒன்று வரும், பேணி ஊத்தும். அதுக்கு நாங்கள் வைத்தியர்கிட்ட போறோம் இல்லை. உப்பும் இந்த காட்டில் நிற்குது பிரண்ட தண்டுன்னு சொல்லி அதை இடிச்சு போட்டு நாக்கை இழுத்து வச்சு தடவி விட்டா 3ஆம் நாத்து மாடுமே. நாட்டு வைத்தியம் என்ன பிரச்சனை இல்லை என்ன? அந்த அம்மன் நோய் வந்தால் அது காணாய மாறும். உப்பை கரைச்சி ஊற்றி விட்டா அப்படி எரிவில அது மாறி. அம்மன் சொல்றது எல்லா மாட்டுக்கும் மாறும். எல்லா மாட்டுக்கும் மாறும், அது போட்டா வரும். மாடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் வளர்க்க இந்த மாடுகளுக்கு நோய் வரைக்க அதிகமா எதை பாதிக்கிறோம்? நீங்கள் இப்ப இயற்கை வைத்தியத்தை பாதிக்கிறது கூட இல்லாட்டி இயற்கை வைத்தியம்? நாங்க இயற்கையை தான் என்ன. இதில் வந்து நாங்கள் அந்த ஒரு மாடு தானே, அப்ப இந்த
அந்த வீட்டுல கட்டி வச்சிருக்கிற மாடுகளுக்கு வந்து நாங்க இயற்கையா கொடுக்கல அது வந்து ஊசி போடுற மாடு வந்து ஊசி தான் போடும். ஊசி தான் போடுறோம். என்ன அவர் வைத்தியரை குறிப்பிட்டு தான் அதுக்கு இது நாங்கள் காட்டுக்க வச்சிருக்க உப்பு காட்டுக்க நிக்கிற மாடு வந்து எல்லா இதையும் தாங்கக்கூடிய ஆக்கள், மழையும் தாங்குவீங்க. எல்லாத்தையும் இந்த பகுதிக்கு நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்ன பாருங்கோ, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மாடுகள்லாம் நிற்கிது. எண்ண முடியலை, கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மாடுகள் இந்த பகுதியில் நிற்கிது. இப்போ நீங்கள் முன் பகுதியில் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் மாடுகள்லாம் தெரியும். பின் பகுதியில் பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணியெல்லாம் காட்டுறேன் பாருங்கோ. ஜூம் பண்ணுற விட நாங்கள் உங்களுக்கு அந்த பகுதிக்கு போய் காட்டுறோம் பாருங்கோ. இந்த பகுதியில் ஒரு கொஞ்சம் மாடுகள் தெரியுது. ஆனால் அப்படி அங்கால பாருங்கோ, அப்படியே பின்னுக்கு பாருங்கள், அங்கால கண்ணு கட்டுற தூரத்தில் பாருங்கோ, அங்கால நிறைய மாடுகள் நிற்கிது. இந்த பகுதியில் பாருங்கோ, பக்கத்தில் வந்து வெட்டாத வயல் எல்லாம் இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மாடுகளை வந்து எந்த நேரமுமே பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்கள். அங்கால பாருங்க ஒரு ஐயா இந்த மாடுகளை அந்த வயலுக்கு போடாமல் தடுக்கிறார். இப்போ நாங்கள் பார்க்க போனால் பாருங்கோ, எல்லா இடத்துலையும் அப்படியே மாடுகள்லாம் தெரியுது. அதை விட நிறைய பேர் நின்று மேய்க்கணும். கிட்டத்தட்ட அந்த கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் ஒரு 4-5 பேர் நின்று மேய்க்கணும். அந்த கல்லறை கொண்டுக்கு தான் பயப்படுவோம். மற்றபடி இவையெல்லாம் எங்களுக்கு நட்டம் பெறுது இது கவலைப்பட தேவையில்லை. லாபத்தை கொண்டு வருங்க. அதுக்கு தேவையான நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, அதுகளோட தெரியணும். இப்போ நீங்கள் வந்தோன்னா நீங்கள் இல்லாமல் திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட தூரத்துக்காக போகாது. நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் விடுகாலி விட்டோம்னு சொன்னால் அந்த அதுக்கெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு அப்படியே திரும்பி வருங்க, ரிட்டர்னில் வருங்க. வேற மாடு பட்டி மாடு நின்றாலும் அந்த பட்டி மாட்டோட செய்யறாரு, திரும்பி ரிட்டர்ன்ல வருவீங்க. இவையால் தங்குற கூட மட்டும் தான் சரி. அவங்களால அப்படியே கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அவங்க நுறு எனக்கு அப்படியே அந்த மாடுகள்லாம் இந்த காட்டுல நிக்கிற மாடு. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல நிக்க நினைக்கிறேன். 3000 மாட்டு கிட்ட தனியா ஒரு ஆட்டை எல்லாரையும் சேர்ந்து இல்ல ஒரு 2 பேட்ட மாடு 2 பேட்ட என்ன அந்த 5ஆம் கிழங்கு நிக்கிற மாடு. அப்படியா? என்ன மாறியில இப்படியும் ஒரு 5000-6000 மாடு காட்டுக்கு நிற்கும். பல பேர்ட்ட சேர்ந்து நிற்கும். பல பேர்ட்ட காட்டுக்கரை எல்லாம் வயல் விதைச்சாங்களா பெரிய பிரச்சனை தான். இப்போ வந்து இப்போ காட்டுக்கு வரணும்னு சொல்லிக்க வந்து ஏன் எல்லாரும் வந்து ஒரு பகுதி தான் வருவாங்களோ, வேற இடத்துக்கு போகலாம். வேற ஒரு இடத்துக்கு அவைக்கு அந்த விட்டு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லை, எல்லாத்தையும் காணி ஆக்கிட்டாங்க. காணி ஆக்கினால் மாடு மேய்க்க இடம் இல்லைன்னு சொல்லி இடம் இருக்கிற இடத்துக்கு ஒதுக்கிக்கிறாங்க மாட்டேன். அதில் இந்த நாங்கள் இங்கே எங்கட மாவட்டத்து மாடு வச்சிருக்க கஷ்டம் எங்களுக்கு. ஆனால் அதில் வந்து இப்போ இதண்டு சொல்லி இல்லை, நீங்கள் இந்த பகுதியாகலாம் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி யாரும் வரலாம் என்ன இல்லை. அது வந்து அது கதைக்க எங்கட எல்லாரும் வந்து ஒத்துழைச்சி கதைச்சா தடுக்கலாம். அப்படி என்ன நாங்கள் மாட்டுக்காரர் வந்து கதைக்கல. எங்கட மாடு வந்து அவை என்ன மாட்டுக்க போகும், அவன் என்ன மாடு எங்கட மாட்டுக்கு. அப்போ நாங்கள் அதை வைபோசானு கதைக்கல. நாங்கள் மேய்க்கிறோன்னா நாங்களே எங்கள் இடத்துல ஒரு இடத்துல மேய்க்கிறோம்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் விடாதீங்க, நாங்கள் இதுக்கு மேய்க்கிறோம்னு சொல்லி கதைச்சி பேசி மேய்க்கலாம். வைபோசா நாங்கள் கதைக்கிறே இல்லை. அது கதைக்கிறோன்னா எங்கட உத்தியோகத்தர் கிராம உத்தியோகத்தர் எங்களோட அமைப்பு திட்டக்குழு அமைப்பு அதை தான் கதைக்கும். காலவளுக்கு நீங்கள் மேய்ச்சலை கொண்டு வைக்க வேறு மிருகங்களாக பேச்சு அப்படின்னு இது வந்து சிறு காடு தான், சின்ன காட்டுக்கு இல்லை பிரச்சனை இல்லை. முஞ்சால முருகண்டி கொக்காவில் அங்கெல்லாம் அந்த புலிகள் இருக்கு, யானை எல்லாம் இருக்கு. இது வந்து சின்ன காடு, வந்தாலும் போயிடும். யானை வெறும் வந்து போயிடும். யானை வந்து போறது மாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை. அது எல்லா நேரமும் வராது. கோடை நேரம் தான் உங்களை முல்லைத்தீவு பக்கம் நிற்கிற யானை அப்படி வந்து ஆண்ட்ராக்கெல்லாம் வந்து பிடிங்கலாம். மற்றபடி காட்டு மிருகத்துக்கு பயப்பட தேவையில்லை. இந்த காட்டுக்கு சிறு வரை பயப்பட தேவையில்லை. என்னத்துக்கு கொண்டு பயப்படுறதுன்னா மாடுறதுன்னா ஆத்துக்க முதல்ல எதுக்குள்ள தாண்டி முதலையோ எதுக்குள்ள எங்க இடத்துல இந்த ஆறு வந்து அங்க போய் கடல்ல ஜாயின் பண்ற இடம். முதலே இருக்கு, முதல்ல இருக்குது. அப்படியே முழுசோட கொண்டு போகும். அப்ப ஆக போனா தானே
அடிக்கும் 12 அடி நீளத்துல இருக்கும் வலி. முதலையோ அதே மரபு பிடிச்சிருக்கோ இவ்வளோ மாட்டை பிடிச்சி தள்ளிட்டு உங்களோட எங்கட மாதிரி நாங்கள் வந்து இந்த ஆறு தண்ணி ஏறிச்சுன்னா ஏறாது தண்ணி தர்றாங்க வேற கண்டு வேறு ஆக்கள் நாங்கள் இறக்கி ஏற்றுற ஆக்கள் நம்ம மாடு அடிக்கணும். ஷோ முதலையே நாங்கள் இந்த மாதிரியான அந்த தண்ணி நிற்கிற இடங்களுக்கு விட்டு நாங்கள் போவோம் பயன் தானே என்ன அப்ப நாங்கள் காடு தெரிஞ்சாக்கள் எங்களுக்கு தெரியும் எங்க ரக்கம் கிடக்கு காலை இறங்கி போகலாம்ன்ற தெரியல காடு தெரியாத இறங்கி செய்ய வேண்டாம் பயன்தான். பார்த்துருப்பீங்க நான் கூட ஆரம்பத்தில் சொன்னால் 1000க்கு மேற்பட்ட மாடுன்னு சொல்லி பார்த்தா அந்த அண்ணா சொன்னவர் 3000க்கு மேற்பட்ட மாடுகள் நிற்கிதாம். இது வந்து தனி ஒரு வேட்டை இல்லை 2 வேட்டையாம். அதை விட மொத்தமா 5-6 பேருக்கு அந்த இடத்துல மேய்க்கணும். உண்மையில வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டுப்பட்டி தான் நாங்கள் பார்த்துனாங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் SPC Lamb Vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் உறவுகளே.